எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் உங்களுக்கு குட்டி ஃபார்மர். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நம்ம மல்பெரி செடி வளர்க்குறோம். 10 நாளைக்கு முன்னாடி டாப் கோர்ன்ற கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணோம். அதுக்கு அடுத்தபடியாக தாவர வளர்ச்சிக்கு நுண்ணூட்ட சத்து அதிகமாக தேவைப்படுறதுனால போஷன் சரி பூஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இதுதான் போஷன் சரி பூஸ்ட். இது வந்து 1 லிட்ரு ஒரு பாட்டில் மல்டி நியூட்ரியன் கெமிக்கல். இந்த கெமிக்கலை வந்து அப்ளை பண்ணால் தழை நல்லா குவாலிட்டியாகவும் அதிகமான ஈல்டு வருமா. இது வந்து மல்பெரி தழைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த கெமிக்கலை. இது வந்து 1 லிட்ரு குவான்டிட்டி. இதனுடைய ரேஷியோ பார்ப்போம். இது வந்து 1 லிட்டருக்கு 140 லிட்டர் வாட்ரு பேஸ் பண்ணி கலந்து அடிக்க வேண்டியது தான். ஒரு டேங்க் வந்து 16 லிட்ரு ஸ்ப்ரே கன்று, பேட்ரி கன்று. இது நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா 7.14 வருது. அதாவது இவங்க 1 லிட்டருக்கு வந்து 7 mlன்னு போட்டிருக்காங்க. இந்த ரேஷியோவில் அப்ளை பண்ண வேண்டியது தான். இந்த போஷன் சரி பூஸ்ட் நல்லா ஒரு 10-15 வாட்டி குளிக்கிட்டு மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. சரியாக 100 ml. இந்த மாதிரி பக்கெட்டில் ஃபஸ்ட்டு பாதி தண்ணி வச்சுட்டு ஊற்றிக்கின்னு மீதமுள்ள பாதி தண்ணி ஊற்றி நல்லா கலந்துங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ்அப் ஆகும் தண்ணியில் கெமிக்கல். நான் வந்து 150 மில்லி போட போகிறேன். 135 மில்லி போட்டால் ஓகே தான். ஆனால் நான் வந்து 130 போட பார்த்துல எக்ஸ்ட்ரா ஒரு 15 ml ஆட் பண்ணி 150 போட போகிறேன். அதான் மிக்ஸ்அப் பண்ணிட்டோம், ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸ்ப்ரே பண்ணுறது வந்து மார்னிங் டைம் இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ தான் நல்லதாக இருக்கும். கெமிக்கல்ன்றதுனால சீக்கிரமாக தழைங்க வாடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெயில் நேரத்தில் மண்டிங் வெட்டுறதுனால சரியாக தழைங்கெல்லாம் வளராது போயிடுச்சு. இந்த தகவல் பிடிச்ச ஆயத்துங்க, இல்லை பிடிச்ச தகவலை தேடி காத்துங்க. என்றும் புதிய தலைமுறை விவசாயிகளுக்கு நான் உங்கள் குட்டி ஃபார்மர். என்றும் நமது பயணம் தொடரும் விவசாயிகளுக்காக. நீங்கள் விவசாய தகவல் கற்றுக்கின தகவலை அடுத்த விவசாயிகளுக்கு பகிர்ந்துங்க. அதுதான் நம்மளுடைய அடிப்படை வேண்டுகோள்.